கரெக்டாக இருக்குது. பயங்கரமாக இருக்கா ரோடு, வேறு லெவல். போகிற நெடுக்க எப்படி தாங்க அவ்வளோ அழகாக இருந்தது. இந்த வீடியோ பார்ட் 2 பழனியிலேருந்து ஏற்கனவே போட்டிருப்பல, அந்த வீடியோ அடுத்து கண்டினியூட்டி தான் அது. இது கரெக்டாக 60 கிலோமீட்டர் நான் மலை ஏறின வீடியோ. மலை ஏறிட்டு அதுக்கப்புறம் அங்கே இருந்த அட்மாஸ்பியரை மட்டும் அப்படியே பாருங்கள். அது ஃபுல்லாகவே அப்படி வீடியோ பாருங்கள், சொன்னால் சஸ்பென்ஸ் போயிடும். கொஞ்சம் மலை ஏறுற வீடியோ ஜேர்னி மட்டும் அப்படியே உங்களுக்கு ராவாகவே ஃபுட்டேஜ் அப்படியே கொடுத்துருப்பேன். கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கும், பிடிச்சவங்க அப்படியே பாருங்கள். இன்னும் வியூ நல்லா காமிக்கணும்னு நினச்சேன். ஆக்சுவலாக ஹெல்மெட்டில் கேமரா மவுண்ட் பண்ணி போயிட்டுருக்கேன். அது கரெக்டாக விசிபிள். இன்னும் நல்ல கேமரா இருந்தால் சூப்பராக இருக்கும். காலையிலே அந்த ப்ளசண்ட்டான வியூ, அந்த க்ரீனரி, ஐயோ கண்ணை பறிக்குதுங்க. இங்கே வரணுன்னா ஆக்சுவலாக பாஸ் கேட்குறாங்க. பாஸ் நான் எடுத்துட்டேன். 17ஆந்தேதி டு ஒரு 8 நாள் போட்டு வச்சுருக்கேங்க. ஸோ இங்கே பாருங்கள், போர்டு வச்சுருக்காங்க, மலைகளின் இளவரசி தங்களை அன்புடன் வரவேற்கலாம். இது செம்ம எக்ஸைட்டாக இருக்குங்க. இதை பார்த்தீங்களா, மலையோட அடிவாரங்கள்லாம் எவ்வளோ அழகாக இந்த காலையில் அந்த பாகியோட பப்பா சொல்லவே இல்லை. பார்த்து வண்டி ஏறுறது நல்லாவே தெரியுது, முக்குதுங்க. மேபி இந்த வீடியோ ஒரு 1 hour லென்த் வரலாம். ஆக்சுவலாக மொபைல்லே இதை எடிட் பண்ணுறதுனால நான் அதுக்கான டைம் எனக்கு இல்லை. ஸோ பிடிச்சிருந்தா அப்படியே பாருங்கள், எல்லாம் ஸ்கிப் பண்ணிட்டு பாருங்கள். ஆனால் அந்த வியூ, நான் ஏறுற அந்த இது, வண்டி திணறது, அங்கங்கே டக்குன்னு வண்டி சில டைம் வந்து கண்ட்ரோல் இல்லாமல் ஒரு பக்கம்லாம் போகும். அதெல்லாம் அப்படியே லைவ்லேயே நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். நீங்கள் நல்லா பேலன்ஸ் பண்ணி ஓட்டுற மாதிரியாக இருந்தால் தான் இந்த மாதிரி ஹில்ஸ் ரைடு உங்களுக்கு கரெக்டாக செட் ஆகும். அதே மாதிரி கவனமாகவும் இருக்கணும். இந்த மாதிரி ஏறும்போது பெண்டு வர்ற, அதாவது ஆப்போசிட்டில் வர்றவங்கள சல்லுன்னு வருவாங்க, அவ்வளோ ஸ்பீடு வர முடியும். ஏன்னா அவங்களுக்கு என்ன சொல்கிறது, அந்த கண்ட்ரோலில் அவங்களுக்குலாம் ஈஸி. ஸோ ஏறும்போது தான் கஷ்டம். பைக்கு கிட்டத்தட்ட ஒரு 30 to 40க்குள்ளே தாங்க ஏற முடியும். அதை தாண்டி வண்டி நவுறாது ஆக்சுவலாக. வேணால் பைக் வந்து ஒரு 350 சிசி 300 சிசி இருந்தால் பைக் ஓரளவுக்கு ஸ்மூத்தாக ஏறும். ஆனால் அது ரிஸ்க்கு தான். ஹில்ஸில் எப்பயுமே வந்து 30க்குள்ளே மெயின்டைன் பண்ணுறது நல்லது. இதே மாதிரி கரெக்டாக ஹாரன் ஒவ்வொரு டேர்னிங்க்கு. இதாங்க ஏறினோடனே ஒரு வியூ பாயிண்ட் வந்தது. அந்த இடத்துட்ட நின்று போய் அப்படியே அந்த வியூ பாயிண்ட்டு என்னோடய ஹெல்மெட் கேம்லேயே உங்களுக்கு தெரியுதா, அப்படியே பாருங்களேன். அங்கே போய் நிறுத்தி நான் அந்த இது வச்சுருந்தாங்க, டவர் மாதிரி ஒன்று கட்டி, அதுலேயும் ஏறி அப்படியே பார்த்தேன். இது ஒன்று தான் தெரிஞ்சுது நல்லா. அப்புறம் கொஞ்சம் தூரம் ஒரு இடத்துல தெரிஞ்சது ஸ்பாட்டு. அதுக்கப்புறம் நான் ஒரு இடத்துலையும் மோஸ்ட்லி நான் நின்று அதை இது பண்ணல, எக்ஸ்ப்ளோர் பண்ணல. ஏன்னா ரோடு அதுக்கு தகுந்த மாதிரி இருந்தது, வண்டி எப்படி வருதுன்னு தெரியாது. நம்ம இந்த மாதிரி எல்லா இடமும் நின்னோன்னா ரோட்டில் வர்றவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். ஸோ அதுக்காக நான் மோஸ்ட்லி நேராக அப்படியே வண்டியில் போயிட்டேன் ஸ்பாட்டுக்கு. அப்படியே பாருங்களேன், இப்போ இந்த இடம் தான் வந்து நிற்கிறேன்னா அங்கே ஒரு வியூ பாயிண்ட்டு, அது இறங்கி இதோ தெரியுதா உங்களுக்கு டவரு, அப்படியே பாருங்கள். நான் மேலே போகிறேன் பாருங்கள், அதை அப்படியே காமிக்கிறேன் பாருங்கள். அந்த ஒரு வியூ செம்மையாக இருந்ததுங்க. இன்னும் கொஞ்சம் ஃபாகாக இருந்தது, இன்னும் கொஞ்சம் லைட்டாக வெயில் வந்ததுன்னா வேறு லெவலில் இருந்திருக்கும் அது. பார்த்தீங்களா, இதுக்கு ஏதோ பேர்லாம் இருக்கும், நான் அதெல்லாம் கவனிக்கல. ஆக்சுவலாக நேராக போயிட்டு அப்படியே பார்த்துட்டேன், வியூ மட்டும் பார்த்துட்டு. பாருங்கள் தூரத்தில் லேக்லாம் தெரியுது. இது ஆக்சுவலாக பழனிலேருந்து வந்த ரூட்டுங்க. இறங்கும்போது நான் வேறு ரூட்டில் இறங்கினேன், அது ஒரு டேர்ன் அண்ட் ட்விஸ்ட்டு. கடைசியாக பாருங்கள், சம்மர் அதுவும் நிறைய ஹிடன் பிளேஸ்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ண போனேன். நாங்கள் நடந்ததே வேறு, வீடியோலே பாருங்கள் காமிச்சிருக்கோம். இதாங்க கொண்டை ஊசி வளைவு தெரியுதா. ரோடெலாம் எல்லா இடத்துலையும் ஹேர்பின் பெண்டு தான். சேஃபாக ட்ரைவ் பண்ணி போனோம். இறங்கி வந்துட்டேன்.
வண்டியில் ஏறுறதுக்கு முன்னாடி லக்கேஜெலாம் செக் பண்ணிக்கிட்டனால டைட்டாக இருக்கா இல்லை இதுவாக இருக்கான்ட்டு. அப்புறம் எங்கேயாவது கண்டி இருந்துச்சுன்னா ஸோ இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க என்னோடய ஜேர்னி. அப்படியே வியூ பார்த்துட்டு பொறுமையாக காலையில் சன்னியாகவும் இல்லை, வெதர் வந்து சூப்பராக இருந்தது. பாறையை குடஞ்சி ரோடு உருவாக்கியிருக்காங்க, பயங்கரமாக இருக்குது பார்க்குறதுக்கு. பாருங்களா, பையன் திணறான். மோஸ்ட்லி 2 கியரில் 1 கியர் 2 கியர் இந்த மாதிரி மெயின்டைன் பண்ணிட்டு போகணுன்னு நினைக்கிறேன். வாவ், காலையில் இந்த குருவி அந்த குரங்கு இதெல்லாம் கத்துறது அப்படியே கேட்குதுங்க. இந்த சத்தம், குருவி சத்தம் அப்படியே மைல்டாக பைக் சத்தத்தில் சரியாக கேட்கலனாலும் எனக்கு நல்லா ஃபீல் பண்ணுறேன். மோஸ்ட்லி எடிட்டிங்கில் நான் ஸ்பீட் வைக்கலான்னு நினைக்கிறேன். ஆனால் எல்லோரும் ஸ்பீடாக வீடியோ பார்த்துட்டு போகணும் அப்படின்ற மென்டாலிட்டி டைம் பார்ப்பீங்க. ஆனால் எனக்கு அது மனசே வரல. அதை ஸ்லோவாக நான் என்ன ஏறணும் அந்த லைவாகவே அப்படியே போடணுன்னு தான் அப்படியே போடுறேன். சில இடத்துல வேணால் ஸ்பீட்ஸ் வைக்கிறேன் வீடியோவுக்கு. அப்படியே பாருங்கள், அது எவ்வளோ டைமாக இருந்தாலும் போர் அடிச்சுன்னா ஸ்கிப் பண்ணி கூட பாருங்கள், நான் எதுவும் சொல்லலை. ஆனால் செம்ம. இப்போ நான் வந்து ஆப்போசிட்டில் பார்க்குறதெல்லாம் பயங்கர ப்ளசண்ட்டாக இருக்குது. ஹாரன் பண்ணி தான் ஒவ்வொரு இடமும் போயிட்டு கரெக்டாக நம்ம வந்து அந்த எட்ஜில் கரெக்டாக பார்த்து போகணும். வண்டி ஏறும்போதும் இது வந்து கண்ட்ரோல் மிஸ் ஆகும். இதுதாங்க, சான்ஸே இல்லை. நான் ஃபுல்லாக மலை ஏறின வரைக்குமே ஆக்சுவலாக நான் பைக்கில் மவுண்ட் பண்ணி இந்த கேமராவில் ரெக்கார்ட் ஆகிருக்கு. நான் அதை அப்படியே தான் போட்டிருக்கேன். சில இடத்துல நின்று இறங்கி மட்டும் கட் பண்ணியிருப்பேன். அங்கங்கே யானை வரும்லாம் போர்டு போட்டிருந்தது. நான் எக்ஸைட்டாக இருந்தேன் பார்க்கலான்ட்டு. காலையிலே சம்திங் ஏதாவது கண்ணில் மாட்டோம்ல, ஏன்னா வெஹிக்கிளும் கம்மி, இறங்கினதும் சரி ஏறதும் சரி. ஏன்னா காலையிலே ஸோ செம்ம ஃப்ரெஷ்ஷாக நான் ஏறுறேன். நீங்கள் வரும்போதே அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க, கீழலாம் அதிகமாக க்ரௌடே இல்லை. ஸ்டெப் பை ஸ்டெப் ஏறும்போது அந்த டிஃப்ரென்ஸ் தெரியுதுங்க. அந்த வெதரும் அதுக்கு தகுந்த மாதிரி சேஞ்சு ஸ்கின்னில் கொடுக்குது. எங்கே பார்த்தாலும் க்ரீனரி. ஒரு சைடும் அப்படியே பெண்ட் ஆகும்போது அந்த சைடு உள்ள மலை அப்படியே தெரியுது. அப்புறம் அப்படியே இப்படி பார்க்கும்போது அந்த ஹில்ஸ் இப்படி ஏறி மேலே உள்ள மலை அப்படியே ஆப்போசிட்டில். செம்ம எக்ஸ்பீரியன்ஸ். ஆக்சுவலாக நான் வந்து கொடைக்கானல் போயிருக்கேன் ஃபேமிலியோட, அப்புறம் ஸ்கூல் டூரில் இந்த மாதிரி ஒரு 3 டைம். ஆனால் இந்த மாதிரி தனியாக பைக்கில் போனதில்லை. இது செம்ம எக்ஸ்பீரியன்ஸ், த்ரில்லிங். இங்கே பாருங்களேன், இந்த க்ரீன் தாங்க ப்ளசண்ட்டே. கூல் கலர்ஸ், ப்ளூ, க்ரீன், இதெல்லாம் வந்து நம்ம மனசை அப்படியே அப்படியே இது மாதிரி நம்மளுக்கு லைஃப்பில் வந்து ஒரு ஒரு பக்தி இல்லை இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம இந்த மாதிரி ட்ராவலிங் பண்ணுறதுக்கு பெரிய அற்புதமான ஒரு விஷயந்தான். நம்ம மாட்டை வந்து ஃபீல் பண்ணலாம். நம்ம இந்த என்வரான்மெண்ட்லாம் நம்மளை அப்படியே மாற்றும். இந்த மாதிரி இல்லாமல், அதாவது நம்ம போய் அந்த க்ரௌடியான இடத்த
இந்த பீப்புளோட நம்ம எதுக்கு வாழ்கிறோன்னே தெரியாமல் வாழ்ந்துக்கிட்டு இந்த மாதிரி லைஃப்பை விட எனக்கு உண்மையுமே இந்த மாதிரி தாங்க பிடிச்சிருக்கு. பேசாமல் இந்த மாதிரியே லைஃப்பை நம்ம லீட் பண்ணி போயிடலான்னு தோணுது. அதுக்கு தான் முயற்சி பண்ணுறேன். ஆக்சுவலாக எனக்கு நார்மலாக இந்த மாதிரி லைஃப்பை வாழ்ந்துட்டு இப்படி கடந்து போகிறது எனக்கு பிடிக்கல. சும்மா ஒரு போட்டி எதுக்கு எடுத்தாலும் ரேஸு, நம்ம வாழ்க்கையே இருக்குது. நம்ம எதுக்காக பிறந்திருக்கோம்? ரன்னிங் ரேஸுக்கு நமக்கு தெரியும் நம்ம யாருன்ட்டு, நம்ம எவ்வளோ ஸ்கில் இருக்குன்னு நமக்கு தெரியும். அதுக்காக உழைச்சி அங்கே போய் அங்கே முட்டி மோதி அந்த காலங்கள் ஓடி அது நான் பேர் பாராட்டி உலகத்தில் எதுவுமே எனக்கு தெரிஞ்ச நிரந்தரம் கிடையாது. எல்லாமே டெம்பரவரி தான். அது ஏன் புரிய மாட்டேங்குன்னு தெரியல. இருக்கிறத வச்சு சாட்டிஸ்ஃபை ஆகும், அதுதாங்க வாழ்க்கை இல்லையா? அதுக்கு நமக்கு என்ன தேவையோ அதுக்கு நான்லாம் எப்பயுமே ஒன்று இல்லையா ஒன்று நமக்கு அதுக்கு எதாவது அது கம்மியாக இருந்தோ இல்லை அதிகமாக இருந்தோ அதை பற்றி கேர் பண்ணிக்க மாட்டேன். பிடிச்ச விஷயத்த நம்மளுக்கு பிடிச்ச விஷயத்த நம்ம தாங்க போராடி பண்ணணும். அங்கே பாருங்கள், தான் அற்புதம். இதுதான் இயற்கை நம்மளுக்கு என்ன சொல்லுது. இருக்கிறத அப்படியே அனுபவிச்சுட்டு அப்படியே போகணும். ஆனால் இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோம், எல்லா விஷயத்தையும் அழிச்சிடுறோம். இப்போ நான் இந்த பாட்டுக்கு வர்ற இடங்கள்லாம் இன்னும் ஒரு 50 வருஷத்துலலாம் இது எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. எந்த மாதிரி நாசம் பண்ணி வச்சுருப்பாங்க. ஆனால் நம்ம இந்த டைம்லேயே அனுபவிச்சுக்கிறோம். ஓகே, நினச்சி பாருங்கள், எதுக்கு ஓடுறோம்? ஆக்சுவலாக நம்ம வாழ்கிற வாழ்க்கை நம்ம எதுக்கு ஓடுறோம்? ஆக்சுவலாக ஒரு கண்ட்ரி, நாடு, உலகம், இது எல்லாம் யூனிவர்சிட்டி இப்படி நம்ம இருக்கும்போது இது ஏன் நம்மளுக்கு கடவுள் நம்மளுக்கு எல்லாருக்கும் அறிவை வந்து சேமாக கொடுக்கல? ஓகே, எல்லாமே ஒரு அவங்கவுங்களுக்கு தகுந்து பிடிச்ச மாதிரி வாழ்கிறாங்க. அதுவும் வந்து எல்லாமே ஒரு தடை, ஈகோ இந்த மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கிறத விட ஏன் அதை வந்து சமமாக நம்ம கொடுத்த அறிவை பயன்படுத்த முடியல ஒவ்வொரு மனுஷனோட? யோசிச்சு பார்த்தீங்களா? பயன்படுத்த முடியலன்னா அப்போ ஃப்ரீடமாக யாருக்கும் எந்த தொல்லையும் இல்லை, அவங்க லீட் பண்ணி போகலாம். அப்படியும் இந்த சமுதாயம் நம்மளை வந்து இந்த லைஃப்பில் விடுறது கிடையாது, அவங்க நிம்மதியாக வாழவும் விட கிடையாது. இது நம்மளுக்கு ஒரு பொறுப்பு. என்னங்க பொறுப்பு? எனக்கு எது பொறுப்புன்னு நினைக்கிறீங்க? வெறும் மக்கள் தொகையை பெருகி போட்டு வச்சிருக்கிறது தான். அதுவும் வளர்ச்சி பேரில் இது மாதிரி இடங்களில் அழிக்கிறது, அது வந்து பெரிய தப்பு ஆக்சுவலாக. அது இப்போ நம்ம இது மாதிரி சிந்திச்சா நம்ம வந்து பைத்தியக்காரன் அப்படி இப்போ நீங்கள் எனக்கு அப்படி தான் பேஸ் பண்ணி போகுது தவிர்த்து இந்த உலகம். ஆக்சுவலாக என்ன ஃபேக்ட்டு அப்படின்றத யாரும் பார்க்கறது கிடையாது. சின்ன விஷயந்தாங்க பெருசு. இப்போ நான் ஒரு ஆள் 100 பேரில் ஒரு ஆள், நான் ஒரு ஆள் நினைக்கிறதா மாற்றுறோம். ஆனால் விடாது. இந்த காலத்துலேயே நம்ம பார்த்து தானே வரும். ஒவ்வொரு யார் சாக்ரட்டிஸ் கதையா அந்த மாதிரி ஸ்டோரிஸ்லாம் பார்த்துருப்போம்ல. கூட்டத்தில் ஒருத்தன் வேறு மாதிரி சிந்திச்சா அவனை அப்படியே அழிச்சிடுறது. சரி, அதுக்கு முன்னாடி போகிற பஸ்ஸை எப்படியே கடந்து போகணுன்னு தான் நானும் ஃபாலோ பண்ணி ரொம்ப நேரம் டக்குன்னு ஏறிட்டேன் ஒரு இடத்துல. இந்த மாதிரி தாங்க வரும்போதும் ஐயோ இந்த மாதிரி லீவு டைமில் மட்டும் தயவுசெய்து கொடைக்கானல் பக்கம் வந்துடாதீங்க. அது பொறுமையாகவே நான் சொல்கிறேன், இப்போவே சொன்னால் சஸ்பென்ஸ் உடஞ்சிடும். அவ்வளோ க்ரௌட் மேலே கார் வரிசலாக நிற்கிது இந்த மலையில். எங்கள் ஊரில் சென்னையில் உள்ளவன், அதாவது தமிழ்நாட்டில் உள்ளவன் எல்லாமே இல்லைங்க, மேக்ஸிமம் கேரளா, ஆந்திரா இந்த மாதிரி தான் வந்திருக்காங்க. மேக்ஸிமம் கன்னடாக்காரன் தான் இந்த படம் எடுத்ததுனால இந்த பக்கம் வந்து குவிஞ்சிட்டாங்க. மஞ்சுமல் பாய்ஸ்ன்னு ஒரு படம். ஏன்னா வாய்ஸ் எல்லாம் நான் அங்கே கேட்டேன், அவ்வளோ பேரும் வெறும் மலையாளிஸ் தான். ஐயோ செம்ம வியூங்க, செம்மையாக இருக்குது. அங்கே கொஞ்சம் நேரம் நான் நிற்கலான்னு நினைக்கிறேன். ஏதோ ஸ்பாட்டு கிடச்சதுன்னா போய் நின்று ஃபோட்டோலாம் எடுக்கலான்னு நினைக்கிறேன். பார்ப்போம் இந்த சைடில் ஏதாவது இடம் இருக்கா இல்லையா. இடம் இருந்தால் நின்று கொஞ்சம் வியூஸ்லாம் பிக்சர் எடுத்துக்கலான்னு இருக்கேன் என் பைக்கோட. வேறு லெவலுங்க பாருங்களேன். ரோடு அழகாக பெண்டாகி எவ்வளோ சேஃபாக நம்ம இடத்துல போயிட்டு வரணும். அதை ரசிச்சுக்கிட்டே மேலே பார்த்துக்கிட்டே வண்டி ஓட்ட வேண்டியதை, இவ்வளோ ரோடையும் பார்க்கணும், நம்ம அந்த வியூவையும் ரசிச்சுட்டு போகணும். கவனமாக தான் இருக்கணும். ரோடு
ரோடு தான் ஆக்சுவலாக கேமராவில் பதிவாகுது. ஆக்சுவலாக நான் ஆசைப்படுறது என்னென்னா மேலே உள்ள வியூ நம்ம அப்படி பார்த்து ஓடுறோம்ல, அதனால் அதுக்கு நேராக கரெக்டாக கேமரா மவுண்ட் பண்ணால் கொஞ்சம் வெளியில் எனக்கும் மேலே இருக்கிற மலைலாம் தெரியும். ஸோ அது மிஸ் ஆகிடுச்சு. ஃப்யூச்சரில் கண்டிப்பாக நல்ல கேமரா வச்சு இதோ இப்போ தெரியுது பாருங்களேன், அந்த மாதிரி டோட்டலாகவே தெரியணும்னு ஆசைப்பட்றேன். ஆனால் மேடு பள்ளமாக இருக்கா, அதனால் ரோடு மட்டும்தான் தெரியுது. இந்த மலையோட சரிவு அழகு இதெல்லாம் பார்க்கணும் இல்லையா, இது காமிக்கணும் இல்லையா. என்னோடய எக்ஸ்ப்ளோரேஷன் உங்களுக்கு பிடிச்சா பாருங்கள், பிடிக்கிறதுனா ஸ்கிப் பண்ணுங்கள். ஆனால் இதெல்லாம் ஃபீல் பண்ணணும். அதாவது நம்ம சாப்பிட்றோம்ல சாப்பாடு, அதை எந்தளவுக்கு பொறுமையாக ரசித்து ருச்சி சாப்பிட்றோன்னு தெரியல. அந்தளவுக்கு வேகமாக ஓடுறோம், அப்படியே பழகிடுறோம். அது அது என்ன சொல்கிறது, உங்களுக்கே நான் சொல்ல வேண்டிய விஷயங்கள் புரியும். வாழ்க்கையில் எதையுமே உருப்படியாக அனுபவிக்கிறது கிடையாதுன்னு சொல்ல வரேன். எல்லாத்துக்கும் ஒரு செக்ஷன், எல்லாத்துக்கும் அவங்கவுங்க பணம் இந்த பலத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்கவுங்க வாழ்ந்துட்டு போகிறது இதுதான் தலைவிதியாக. இப்போ நான் பிறந்து இந்த மாதிரி நம்ம வாழ்கிறது எல்லாமே நம்ம தலைவிதியாக அப்படி தானே தோணுது. இல்லை இதை மாற்றலாம் அப்படின்னு நமக்கு. ஆனால் இந்த ஓடுறது ரேஸு இதெல்லாம் விருப்பம் இல்லைங்க. எனக்கு இதாங்க ரேஸு வாழ்க்கையில். அது எவ்வளோ விஷயம். நமக்கு அடிப்படை வசதி அடிப்படை தேவை இருந்தாலே போகும். அதை அனுபவிச்சு நம்ம மாட்டோம், நம்ம வேலையை இப்போ நின்றுட்டு பார்ப்போம். அப்படியே இந்த சைடில் போய் நின்று வியூலாம் ரசிக்கலான்னு நினைக்கிறேன். அது மாதிரி இல்லைங்க, அப்படியே கடந்து போயிட்டேன். வியூ பார்த்துட்டே இருக்கேன், எந்த வியூ கிடைக்கும் இங்கன்ட்டு இன்னும் பார்க்குறது கொஞ்ச நேரம். இது மாதிரி தான் ஒவ்வொரு ஸ்பாட்லேயும் போய் அங்கங்கே நிற்பேன். அப்படியே வண்டி எடுத்துகிட்டு போயிடுவேன். ஏன்னா அந்த இடம் அந்த மாதிரி இருக்குது, பெண்டாக பஸ்ஸு வந்ததுன்னா வண்டி ஆக்சுவலாக அவங்க போகிறதுக்கு வழி இருக்காதுல்ல, அதுக்காக நம்ம நிறுத்தினாலும் ரொம்ப எட்ஜில் போய் நிறுத்தணும். சேஃபாக பார்த்துட்டு தான் அங்கே பாருங்கள். ஏற 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 அப்படியே மனசு குளிருதுங்க. நீங்கள் வேணால் பாருங்களேன், என் முன்னாடி வண்டி அதிகமாக வரல. அப்போ பாருங்கள் எந்தளவுக்கு ஃப்ரீயாக போகிறேன்ட்டு. காலையிலேயும் ஏறுறதுன்றது டைமிங் வச்சு வேறு லெவல். பாருங்களேன், ஒவ்வொரு எட்ஜ்லேயும் வியூ தெரியுதா. எல்லா எட்ஜ்லேயும் நின்று பார்க்க முடியாது. ஆனால் நெக்ஸ்ட் டைம் போகணும். இந்த டைமில் நான் வந்து சரியில்லை வெதரு. நெக்ஸ்ட் டைம் நான் இதை போய் இன்னொரு தடவை இதே மாதிரி போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். இன்னும் நிறைய ஹிடன் பிளேஸ்லாம் போகணும். நிறையா இன்னும் பூம்பாரன் வில்லேஜ்லாம் பிளான் வச்சுருந்தேன். அது ஏன் திரும்பி வந்தேன்னு உங்களுக்கே வீடியோ பார்த்தவங்களே தெரியும். அந்த கிளம்புனதுலேருந்து 7 days ஃபுல் ஆஃப் ரெட்டட் ஆர்ட். இது கேரளா அண்டு கொடைக்கானல் ஆல்சோ நாட் பேட் வெதர். இஷ்ட உடைக்க வேண்டான்ட்ருக்கேன். ஸோ அப்படியே மேலே போய் இப்போ எப்படி பார்க்குறீங்க, அங்கே சீனே வேறு. ஸோ மிஸ்ட்டு வர ஆரம்பிச்சிச்சு, உங்களுக்கு தெரியுதா. ஆக்சுவலாக இப்போ நம்ம ஓரளவுக்கு டாப் ஆஃப் த சைடு வந்துட்டோன்னு நினைக்கிறேன். அங்கே பாருங்கள் மிஸ்ட்டு தெரிய ஆரம்பிக்குது. கொஞ்சம் கொஞ்சம் சில்னஸ். கையெல்லாம் வந்து ஏதோ ஸ்பாட்லாம் நின்று பார்க்குறாங்க வியூ பாயிண்ட்ஸை. வாவ், வண்டர்ஃபுல்லுங்க. இப்போ பார்க்குறீங்களா, இந்த மாதிரி ஏறும்போது நம்ம ஓவராக ரைஸ் பண்ணுவோம் பாருங்கள். எட்ஜுக்கு போகுது. இந்த மாதிரி எட்ஜில் கட்டையாக கட்டி வச்சுருக்காங்க. கொஞ்சம் உள்ளே விட்டோன்னா கீழே போக வேண்டியதான், பள்ளத்தாக்கு. குரங்களா பாவம், காட்டில் என்ன அப்படி இருக்கிற பழத்தை எங்கேயாவது திருட்டு ரோட்டில் போடுறோம்ல, அது பழகி ரோட்லேயே உட்காந்துருக்குது நிறையா.
வாவ், எனக்கு ஆப்போசிட்டில் செம்ம வியூங்க. எப்படி இங்கே நிறுத்திடுவேன்னு நினைக்கிறேன். நிறுத்திட்டேன், அவ்வளோதான். நிறுத்திட்டு இந்த இந்த ஃபுட்டேஜ் வந்து நான் ஷார்ட்ஸாக போட்டிருக்கேன். ஆக்சுவலாக இந்த பறவை கத்துறது இதெல்லாம் அவ்வளோ சத்தம், கீச் கீச் கீச்சுன்னு காலையிலே. பார்த்தீங்களா பைக்கை எங்கே எட்ஜில் நிறுத்துறேன்னு? அப்படியே லைட்டாக சாஞ்சதுன்னா பைக்கு அப்படியே உருண்டு போக வேண்டியதான் பள்ளத்தில். இந்த மாதிரி தான் இருந்தது. அதனால தான் இல்லை, கொஞ்சம் சேஃபாக கொஞ்சம் போய் முன்னாடி கூட நிறுத்தலான்னு நினைக்கிறேன். வா, பார்த்தீங்களா வீவை? குருவி சத்தம் அப்படியே கீச் கீச்சுன்னு அவ்வளோ அழகாக இருக்கும். அங்கே வர அப்படியே பிளான் பண்ணி காமிக்கிற மாதிரி சான்ஸே இல்லைங்க. இந்த ஸ்பாட்டில் தான் நான் நின்னேன். அந்த வியூ பாயிண்ட்டுக்கு அப்புறம் அங்கங்கே நிற்கலாம் எடுக்கலான்னு நினைக்கிறேன். ஆனால் எந்த இடமும் எல்லாமே க்ரௌடியாக இருக்குது. குரங்கு சத்தம் முதல் கொண்டு கேட்டுருந்து, காட்டில் கத்துற குரங்கு இந்த இடத்துல. அவ்வளோதான். இது பாருங்க, அட்டகாசமான வியூ பாயிண்ட். செல்லக்குட்டி எனக்கு பின்னாடி எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அப்பா, ஆனால் ரொம்ப டேஞ்சருங்க. இல்லை வீடியோ எடுத்துகிட்டுலாம் வண்டி ஓட்ட முடியாது மவுண்ட் பண்ணி. இப்போ தான் கொஞ்சம் ஏறியிருக்கேன், இல்லை லிட்டில் பிட் ஏறியிருக்கேன். இன்னும் ஒரு 45 கிலோமீட்டருக்கு மேலே போகணும். ஓகே, இதுதாங்க செல்ஃபோன் மவுண்ட்டு. அப்படியே செல்ஃபோன் அதில் ஃபிட் பண்ண வேண்டியதான். ஓகேங்க, கிளம்பியாச்சு. இதுக்கப்புறம் ரோட்டில் ஈரப்பதம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய ஆரம்பிக்குது அவங்களுக்கு. அது எல்லாம் ஆக்சுவலாக அங்கங்கே ஃபால்ஸ் இருக்குங்க. ஃபால்ஸு, ஃபாகு, இந்த மாதிரி அந்த இதில் வர்றது மிஸ்டில் சூப்பராக இருக்குது. ஏற 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 இன்னும் அழகாக இருக்குது. சும்மா வாங்க சொன்னாங்க மலைகளின் இளவரசின்னு. அப்பா, இதுக்கப்புறம் கொஞ்சம் வீடியோ ஸ்பீடு வைக்கிறேங்க லைட்டாக, உங்களுக்கு போர் அடிக்காமல் இருக்கிறது. ஆக்சுவலாக இயற்கையை விரும்புகிறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிக்கும். 100ல் ஒரு 2 பேர் பார்த்தா கூட எனக்கு சந்தோஷம்தான். நான் பார்த்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிட்டது உங்களுக்கு பிடிச்சிருந்தா. இங்கெல்லாம் டீப் ஃபாரஸ்ட் ஆரம்பிக்குது. இங்கெல்லாம் நிறைய போர்டில் போட்டிருக்காங்க, நிறைய மான் கிராசிங், டீர் கிராசிங், எலிஃபேண்ட், இந்த மாதிரி போக மரங்களும் பெருசாக இருக்குது. வேறு லெவலில் இருக்குது. அந்த பாருங்கள் ரோடை ஸ்பீடாக தான் ப்ளேபேக் ஆகுது. இது ஒரு வியூ பாயிண்ட். அங்கே நின்று பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் ஃபுல்லாக மலை, இந்த தொடர்ச்சியான மலை அப்படியே அழகாக தெரியும். வாவ், சான்ஸே இல்லைங்க. மிஸ்ட்டு அப்படியே அழகாக தவழ்ந்து போகுது.
இயற்கை இயற்கை பாருங்க, பஸ்ஸில் கூட நின்றுட்டு அங்கங்கே பார்க்குறாங்க. இது மாதிரி நம்ம போகும்போது அங்கங்கே பார்க்குறதுக்கு தோணும். இறங்கி இறங்கி இன்னும் எல்லா இடமும் அப்படி இருக்கும். நான் மியூசிக் கூட ஆட் பண்ணுவேன்னா என்னன்னு தெரில. ஆனால் வீடியோ பேக்ரவுண்டுக்கு ஆனால் ஃபைல் சைஸ் ஜாஸ்தி ஆகிடும். ஃபோனில் எவ்வளோ வீடியோ போட்டு எடிட் பண்ண முடியாது. ஸோ மியூசிக் கொடுத்தா நல்லாயிருக்கும். இருந்தாலும் மியூசிக் விட்டாலும் விட வாய்ப்பு இருக்குது. மியூசிக் போடாமல் அப்படியே நேச்சுரலாகவே போடுங்க வீடியோவை. வீடியோ 1 hour வந்துடும். ஏறும்போதே உங்களுக்கு 45 minutes இந்த வீடியோ கவர் ஆகிடும். அதுக்கப்புறம் அங்கே அதெல்லாம் சின்ன சின்ன கட் வச்சுருவேன். ஏன்னா அந்த ஸ்பாட்டில் எதுவுமே தான் தெரியலையே. தனித்தனியாக வீடியோ போடலான்னு பார்ப்போம். இது மேலே ஏறுற வரைக்குமாவது ஒரு வீடியோ போட்டுட்டு அதுக்கப்புறம் போட்டாலும் பார்க்கலாம். எடிட் ஏதோ பாருங்கள், இதெல்லாம் சிசி அதிகம். 400 cc இதோ போகிறான் பாருங்கள். ஒரு பொண்ணை வச்சுக்கிட்டு சும்மா ஜாலியாக போகிறான் பாருங்கள், செம ஸ்பீடில். இதெல்லாம் நல்லா ஸ்டாக்குன்னு பிக்கப் ஆகும். முக்கும் அதுவும், ஆனால் பிக்கப் கொடுக்கும் நல்லா. நான் கேமரா வச்சுட்டு போகிறதுனால அப்படியே நார்மலாக போயிட்டுருக்கேன். ஒரு ஆவரேஜாக ஒரு 40க்குள்ளே. அப்புறம் இந்த மாதிரி இடத்துல டக்குன்னு பார்த்த உடனே தோணும். டக்குன்னு அப்புறம் அப்படியே போயிடுவேன். இறங்கலாமான்னு தோணும். இறங்குனா கேமராலேருந்து எல்லாத்தையும் கழட்டி வைக்கணும். ஸோ அப்படியே போயிடுவேங்க. இது மாதிரி ஒரு ஸ்பாட்டும் பார்த்து எங்கேயா ஃபோட்டோ எடுக்கலாமா, வீடியோ எடுக்கலாமான்னு தோணும். அப்படி இருக்கும். போகிற வழியில் அங்கங்கே குதிரையெல்லாம் பார்த்தேன் ரோட்டில். அதை தான் பார்க்க முடிஞ்சு. யானை பார்க்க முடியல, மான் பார்க்க முடியல. ஷாப்ஸு, பேம்பூஸ், நிறைய மூங்கி மரம். யானைக்கு நிறைய மூங்கிலோட இது பிடிக்கும், கிராஸ் அந்த தழையை. ஆனால் எங்கே இதெல்லாம் பார்க்க வைக்கிறது பாருங்கள். இந்த இடமும் அப்படியே பார்க்குறேன்னா உள்ளே ஏதாவது பண்ணலாமா நிற்கலாமான்னு நினைக்கிறேன். அப்புறம் டக்குன்னு வண்டி எடுத்துகிட்டு போயிடுறேன். இப்படி தான் இந்த ஆசை ஒரு பக்கம் இருக்குது. இருந்தாலும் என்ன பண்ணுறது, எல்லா இடத்தையும் வண்டி நிறுத்தி வண்டி அவங்கவுங்க கிராசிங்னால் டிஸ்டர்பன்ஸாக இருக்கணும். அப்படியே போயிட்டேங்க. பெண்டு ஒவ்வொரு இடத்துல கூட ஸ்ட்ரெயிட்டாகவே இல்லை ரோடு. அப்புறம் எட்ஜில் விட்டா கீழே பள்ளம். எல்லா இடமும் எட்ஜாக தான் இருக்குது. ரைடு வந்தீங்கன்னா சேஃபாக வாங்க. வரும்போது எப்பயுமே சேஃபாக வாங்க, பொறுமையாக போங்க. பைக்கில் வரணும்னு ஆசை. மேலே இங்கே எஸ்டேட்லாம் இருக்குங்க நிறையா. ப்ரைவேட் எஸ்டேட்டாக என்னன்னு தெரியல. ஆனால் நிறைய இடம் இப்படி மேலே அங்கங்கே தெரியுது. பார்த்தா ப்ரைவேட் ஏரியா மாதிரி தான் இருக்குது. இந்த மாதிரி மலையில் வீடு வாங்கி இந்த மாதிரி இடத்துல செட்டில் ஆகிடுங்க. இங்கே நெட்வொர்க்கு தாங்க பிரச்சனை. டவரே இருக்காது எல்லா இடத்துலையும். லைட்டாக இருக்கும், கஷ்டமாக இருக்கும். ஃபோன் பண்ணாலும் இது பண்ணாலும். கடையில் கூட அவங்கவுங்க வைஃபை வச்சுருப்பாங்க, இந்த ஜிபே பண்ணுறதுக்கு இந்த மாதிரி. அதுதான் எனக்கு யூஸ்ஃபுல்லாகிடுச்சு. தவிர்த்து நெட்வொர்க்கு சுத்தமாக அங்கே கிடைக்காது. ஹில் ஸ்டேஷனில் கொஞ்சம் கஷ்டப்படணும். எலான் மஸ்க் தான் சீக்கிரம் இதுக்கான முடிவை கண்டுபிடிக்கும். வாவ், சில்லுன்னு இருக்கு. வெதர் வேறு லெவலில் இப்போ. ஸ்பீடு வச்சுருக்காங்க. இன்னும் கொஞ்சம் ஸ்லோவாக இருந்தால் நல்லாயிருக்கும். அது பாருங்கள், போகும்போது குதிரை தெரிஞ்சுதா. வேகமாக இருக்கிறதுனால குதிரையை அவங்களால பார்க்க முடியல. இந்த குதிரை தான் நிறைய பிஸ்னஸ் பண்ணுறாங்க இங்கே. அது ரைடிங் அந்த மாதிரி. ஆக்சுவலாக வீடியோ எடிட் பண்ணுறது பெரிய விஷயம். ஸ்பாட்டில் உட்காந்து என்கிட்ட லேப் இல்லை, இதுமாரி தான் வாங்கணும். வாங்கி நான் எடிட் பண்ணி கரெக்டாக ப்ராப்பராக இன்னும் பெட்டராக போடுறேன் வீடியோ. இப்போ தான் கொஞ்சம் பண்ணிகிட்ருக்கேன்.
ஃபோன்லேயே எடிட் பண்ணிவிட்டு இது பண்ணிகிட்ருக்கேன். ஃபோனில் டக்குன்னு மெமரி ஃபில் ஆகிடுது. ஃபைல் எங்கே தேட முடியல. ஈஸியாக ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஃபோனில் பண்ணுறது. அதனால தான் இந்த மாதிரி ஓரளவுக்கு நேச்சுரலாக அப்படியே விட்டுறது. தண்ணி அந்த ஈரப்பதம் ரோட்லாம் நல்லா தெரியுது பாருங்க. ஆனால் அங்கங்கே ஃபால்ஸ் கொட்டுதுங்க. அதுக்கு பேரெல்லாம் வச்சுருக்காங்க. யானை என்னமோ யானை வந்து அந்த இடத்துல தண்ணி குடிக்குமா, அது மாதிரிலாம் எல்லாம் கிராஸ் ஆகும். இப்போ முன்ன பார்த்ததுக்கும் இப்போ பார்க்குறதுக்கும் ரோடு டிஃப்ரெண்ட் தெரியுது உங்களுக்கு. எங்கே பார்த்தாலும் அந்த இது வருது பாருங்கள், மிஸ்ட்டும் தண்ணியும் ஈரப்பதமாக இருக்குது பாருங்கள். வா, இந்த இடத்துல ஸ்டே பண்ணியிருக்கவங்களாம் எவ்வளோ சொர்க்கம் அவங்களுக்குலாம். ஆனால் அவங்களுக்கு போர் அடிக்கணும்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு எப்படி ரெகுலராக ஒரே இடத்துல இருக்கனால அவங்களுக்கு பெருசாக தெரியாது. இப்போ இந்த இடத்துலலாம் நான் நிற்க ட்ரை பண்ணேங்க. இன்னும் வீடியோ எடுக்கலாமா, கூட ஒரு ஆள் இருந்தாங்கன்னா சூப்பராக இருக்கும். பிறகு எட்ஜு வண்டி எட்ஜில் தான் போகுது. ஐயோ, எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோவை கிளைம்பிங் அப்பு அப்படின்னு ஒரு கோடிங் கொடுத்து அதோடு விட்டுட்டு அதுக்கப்புறம் அங்கங்கே போன ஸ்பாட்டை தனியாக வீடியோ போடலான்னு ஒரு ஐடியா இருக்குது. இப்போ எனக்கு வருது. ஃபுல்லாக போடாமல் அதாவது ஏறின வரைக்கும் அங்கே போயிட்ட உடனே டக்குன்னு அப்படியே அதுலேருந்து அடுத்தது பார்ட் 3ன்னு ஒரு வீடியோ போடலான்னு இருக்கேன். ஏன்னா அவ்வளோ லென்த்தாக போகுது. இருந்தாலும் அந்த ரோடெல்லாம் பார்த்து ரசிக்கிறேன்னா நீங்கள் பார்க்கலாம். எனக்கு மனசு இல்லை இதை வந்து டெலிட் பண்ணிட்டு அப்படியே இடக்க போகிறதுக்கு. இது நல்லா இருக்குது. இந்த மாதிரி ரோட்டில் தனியாக பைக்கில் போகிறதுன்றது எவ்வளோ ஒரு விஷயம்ப்பா. இன்னும் பேரோடு போனால் அதுவும் நல்லாயிருக்கும். ஆனால் தனியாக போனால் தான் நிம்மதி. வாவ், அடர்த்தி அதிகமாகுது பாருங்கள். எல்லா இடத்துலையும் ப்ளோடு விபத்து பகுதி, கொண்டை ஊசி வளைவு, கவனமாக செல்லவும். கவனத்தை பாருங்க போட்டு பார்த்தீங்கன்னா என்ன போட்டிருக்கு, யானையாக தான். அந்த யானை ஃபால்ஸ் இங்கே வரும் இடையில ஒரு இடத்துல தண்ணி கொட்டும். நான் போகும்போது வீடியோவிலே அப்படியே தெரியும். ஸ்பீடாக போகிறதுனால தெரியலையோ என்னமோ தெரியலையே. என்னோடய சேனல் நான் ஆரம்பித்ததே இயற்கையாக அந்த மோட்டோ தாங்க. இயற்கையாக அந்த இயற்கையை எப்படி இன்றைக்கெலாம் வந்து எல்லாருக்கும் இயற்கை பிடிக்கும் தான். ஆனால் அதுக்காக மெனக்கட்டுறது கிடையாது. நான் சும்மா எல்லோரும் அப்படியே பார்த்து இவ்வளோ மிஸ்ட்டு வந்துச்சு. மிஸ்ட்டு உலகத்தில் போக ஆரம்பிச்சிட்டேன். ஏதோ மிஸ்ட்டு தள்ளி போயிட்டுருக்க. அதுக்காக தான் நான் அதை ஆரம்பிச்சது. பெருசாக மணி மைண்டடாக அப்படி இப்படிலாம் இல்லை. நம்ம என்ன பிடிக்குதோ நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். மற்றவங்களுக்கு பிடிக்குதோ இல்லையோ, ஆனால் ஏதோ ஒரு நம்மளுக்கு ஒரு விஷயம் பிடிக்குது, இல்லை நம்மளுக்கு ஒரு இது இருக்குது அப்படின்னு நம்மளே வச்சுருக்கிறதும் வேஸ்ட்டு. அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணால் தான் அது எதுக்காவது யாருக்காவது ஒருத்தவங்க பிடிக்கலாம்ல, அது விரும்புவாங்கள்ல. அதனால தான் இதுக்கு முன்னாடி ஒரு சேனல் யூஸ் பண்ணி ஆரம்பித்தேன். ஆக்சுவலாக அது அப்படியே விட்டுட்டேன். லாக்டவுன் டைம் அந்த டைமில் எதுவும் பண்ண முடியல, வெளியே போக முடியல. ஸோ அப்படியே விட்டேன். ஆனால் இந்த தடவை மொக்கையோ ரைட்டோ சரியோ தப்போ ஒரு விஷயம் நம்ம பண்ணணுன்னு இறங்கிட்டால் பண்ணி ஆகுங்க. அது அவன் கிண்டல் பண்ணாலும் சரி, கேலி பண்ணாலும் சரி, பாராட்டினாலும் சரி, பாராட்டாமல் இருந்தாலும் சரி, 1000 தப்பு வந்தாலும் சரி பண்ண ஆரம்பித்தேன். இங்கே பாருங்கள், சொர்க்கத்துக்கு உள்ளே என்ட்ரி ஆகிட்டேன். வீடியோவிலே கத்துவேன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு வீடியோ சத்தம் எனக்கு கேட்கல. ஆனால் இப்போ நான் சொர்க்கத்துக்குள்ளே என்ட்ரி ஆகிட்டேன். இன்னும் சொர்க்கம் வரப்போகுது. வா, மிஸ்ட் வேர்ல்டு செம்மையாக இருக்குல்ல. ஏன்னா இந்த இடத்துலேருந்து நான் ஸ்லோ வைக்கிறேங்க. ஸ்லோ வைக்க போகிறேன்.
மறுபடியும் ஸ்பீடு வச்சுட்டேன். போதும், எவ்வளோ நேரம் பார்த்துக்கணும். ஓகே, இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் ஊரெலாம் வர ஆரம்பிச்சிருச்சு. பாருங்கள், மரத்தை பாருங்கள், இவ்வளோ பெருசு. ஐயோ, பயங்கரமாக இருக்குது. அங்கே பாருங்கள், மரம் ரோடு எச்சில் தெரியுதா? யூக்லிப்டஸ், இந்த தைல மரம். நம்ம ஊரில் எவ்வளோ சைஸ் இருக்கும். இந்த தைல மரம்லாம் பாருங்களேன் எவ்வளோ பெருசு இருக்குன்னு. பா, அது ரோடுக்கு அப்படியே அழகு. எச்சில் வருசலாக ஹெல்மெட்டை மேலே தூக்கி பார்த்தா தான் அது நல்லா தெரியும். அப்படியே பாருங்களா, அப்படியே காமிக்கிறேன். இல்லை, இந்த இடத்துல நிற்கும் தோந்து எப்படியும் ஒரு ஸ்பாட்டில் நின்றுவேன்னு நினைக்கிறேன். நின்றுட்டு ஏதாவது வீடியோ ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஐயோ, சான்ஸே இல்லைங்க. இதெல்லாம் எந்த காலத்து டைனோசர் காலத்துலேருந்து முளையுன்னு நினைக்கிறாங்கண்ணா. அவ்வளோ ஹைட்டாக இருக்குது இந்த மரம்லாம். ஓகே, நின்ட்டேன், வண்டி நின்ட்டாச்சு. இப்போ நின்று உடனே அப்படியே போய் இந்த மரத்தை ஷூட் பண்ணுறாங்க. வா யோ, என்ன விட்ருங்கம்மோ, விட்ருங்கம்மோ. இங்கே பாருங்க, ஆக்சுவலாக வேறு மரத்தை பாருங்கள், வேறு லெவலில் இருக்குது. எவ்வளோ பெருசு அப்பா. மரம் விட்டுல நம்ம பைக்கு ரோட்டு விட்டா தாறு மரம் இருக்குங்க. எப்படி ஹார்ன் அடிக்கிறாங்க பாருங்கள். ஆக்சுவலாக அந்த மாதிரி தான் அங்கங்கே நின்னா அவங்க அப்படி தான் இருக்கும். அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கிற மாதிரி இருக்கும். அவங்க பாருங்கள், மரத்தை சுற்றி காமிக்கிற மாதிரி. அப்பா, மரம் அப்படியே பாருங்களேன். பாத்தீங்களா, இதுதான். எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்க மரம். அவன் தீனி எக்ஸ்பிளைன் பண்ணி போடுறான், என்னென்னமோ பண்ணி போடுறான். சரிங்களா, எவ்வளோ விதவிதமாக பண்ணுறானுங்க. நான் இயற்கையை தாங்க சப்ஜெக்டாக எடுத்திருக்கேன். ஏன்னா இயற்கை வந்து இதையும் எதிர்பார்க்காது, எவ்வளோ கொடுக்கும். அதுக்கிட்டேருந்து நிறைய கற்றுக்கலாம். அது கேட்டால் எவ்வளோ விஷயம் இருக்குது, மனசை குளிர வைக்கிற ஒரு விஷயம். உறவுன்றதே ஒரு உன்னதமானதுங்க. அது அந்த காலத்தில் இருந்தது. இப்போல்லாம் எல்லாத்துக்கும் ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் ஆப்ஷன் இருக்கும்போது எப்படி ஒரு விஷயத்தை உண்மையாக நேசிப்பீங்க? ஸோ அதனால் இந்த மனிதர்களுக்கு இடைப்பட்ட உறவுன்றது இப்போது அப்பா தாய் மகன்ற உறவே வந்து அதுவே இப்போது இதுவாக இருக்கே, எல்லாத்துக்கும் ஆப்ஷனாக இருக்கே. தத்தெடுக்கிறதுலேருந்து எல்லாமே, இல்லாதவங்களும் தத்தெடுக்கலாம். இப்போ அப்ராடில் பாருங்கள், அவங்க இந்த டைம் விட்டுருப்பாங்க. இப்போ நம்ம கண்ட்ரீஸ்லேயே இது வந்துடுச்சு. அதே மாதிரி காதல், கல்யாணம் எல்லாத்துக்கும் புதுசு புதுசாக கண்டுபிடிச்சிட்டாங்க. ஸோ இது எது உண்மையான உன்னதமான ஏற்படுங்க, உன்னதமான வந்து அதை நேசிப்பீங்க. ஒரு இது மாதம், இந்த மாதம் ஒன்று, அடுத்த மாதம் ஒன்று, மாதம் வருஷம் வர்ற மாதிரி மாறிக்கிட்டீங்கன்னா ஏன்னா அது உன்னதம் கிடையாது. அது அப்படி இருக்கலாம், அது உங்களுக்கு அவங்கவுங்க மனநிலையை கொடுத்துருக்கு. ஆனால் உன்னதன்னு சொல்ல முடியாது. ஸோ அந்த உறவு எல்லாம் நம்மளை பொறுத்தளவுக்கு கடைசி வரைக்கும் ஒரு இது இருக்கும். அந்த அதுதான் எதிர்பார்க்குறது. ஸோ அது இந்த உலகத்தில் கிடைக்காது. இனிமேட்டும் அது கிடைச்சாலும் அது எல்லாம் போலி. பார்த்தாலே தெரியுது, ப்ராக்டிக்கல் தானே வாழ்க்கை. ஸோ அப்போ நான் தேட ஆரம்பித்தது தான் இயற்கை. ஒருத்தன் கடவுள் பேரை சொல்லி ஏமாற்றுவான், அது இதுன்னு சொல்லி ஏமாற்றுவான். நான் இயற்கையை பேரை சொல்லி ஏமாத்துறோன்னோ இல்லையோ, நான் ரசிக்கிறேன். இதை நான் எப்படியாவது இதை நான் கொண்டு போகணும்னு நினைக்கிறேன். கடைசி வரைக்கும் என்னோடய வாழ்வும் சாவும் இந்த இயற்கையோடே இருக்கும், இயற்கையாகவே இருக்கும். அதுவும் வயசாகி போய் சாகிறது, இந்த முடியாமல் போய் சாகிறது அந்த மாதிரி சொல்ல. பொதுவாக இந்த இயற்கையோட இயற்கையாக அங்கமாயிடணும் அப்படின்னு தான் என்னோடய ஆசை. ஸோ ஆல்மோஸ்ட்டு வந்துருச்சுங்க. மழை கிட்டக்க வந்துட்டோன்னு நினைக்கிறேன். கொடைக்கானல் கிட்டக்க பார்ப்போம்.
அப்படியே பார்த்துட்டே வாங்க. நிறைய இடம்லாம் தெரியுது. போர்டெலாம் கொடைக்கானல் தங்களை அன்புடன் வரவேற்கிறதுலாம் இளவரசி போர்டு பார்த்தோம்ல, அது மாதிரிலாம் தெரியுது. பார்ப்போம் ஊரில் வரோம். இந்த எவ்வளோ இந்த இ-பாஸ் செக்கிங்லாம் இருந்தது. கீழே ஒரு இடத்துல இருந்தது, இந்த இடத்துலையும் வரும். பார்ப்போம். அப்படியே போவோம், மேலே போவோம், பார்த்துட்டே வரும். வாவ், இந்த இடம் தாங்க. இன்னும் ஃபோட்டோ எடுக்கலான்னு கொஞ்சம் நேரம் அப்படி எப்படி பார்த்துருப்பேன். அப்படி யாராவது இருந்தால் நல்லாயிருக்கும், சேஃப் அண்ட் செக்யூராக எடுக்கிறதுக்கு. நம்ம இந்த வாரத்தில் வண்டி எடுத்துகிட்டு இங்கே பாருங்கள், செம்மையாக இருக்குது. இது ஒரு வியூ பாயிண்ட். போகிற இடம் எல்லாமே வியூ பாயிண்ட்டு தாங்க. எல்லாமே பார்க்குறதுக்கு அழகாக தான் இருக்குது. சூப்பராக இருக்கா? க்ரீனரி அப்படியே எட்ஜஸ் நான் அப்படியே என்னோடய ஃபேன் பண்ணுற பாருங்க. ஆல்மோஸ்ட் கிட்டக்க நெருங்கிட்டோன்னு நினைக்கிறேன். இப்போது கரெக்டாக 2 கிலோமீட்டர்ஸ் அவ்வளோதான் இருக்கும். கொஞ்சம் டேஞ்சருங்க இந்த இடம்லாம். பாருங்கள், நான் பிளாகர்னு தெரிஞ்சு அங்கே பாருங்கள், என்னை பார்த்த உடனே அந்த செட்டப்லோடு இருக்கன்ட்டு கை காமிப்பாங்க பாருங்கள். காமிக்கிறது தெரியுதா? ஏன்னா அந்த மாதிரி செட்டப்போடு போகிறோம்ல, பிளாகர்னு தெரிஞ்சுட்டு அந்த வீடியோ கை காமிக்கிறாங்க. இது ஒரு வியூ பாயிண்ட். வாவ், தவழுதா? மலையில் தவழுது எல்லா இடத்துலையும். பனி கீழே நிற்கலான்னு பார்த்தேன், எவ்வளோ இடம் இதே மாதிரி. இதை பாருங்கள், தண்ணியெலாம் கீழே போகுது பாருங்கள், அங்கங்கே வடிஞ்சு. ஐயோ, அங்கே வரும். அப்பா, அப்படியே சொர்க்கத்துக்கு வழியை தோணும். அப்படியே கீழே இறங்கி குதிச்சிடலாமா? அப்படியே ஐக்கியமாக இந்த உலகத்தில் நார்மலாக வாழ்கிறத விட இந்த மாதிரி ஐக்கியமாகிறது நல்லது. இவ்வளோ அற்புதமாக இருக்குது மலை மேலெல்லாம். இருக்கிற இடத்துலேருந்து இதுக்கு அந்த இடத்துக்கு போய் அதை பார்த்து அதை பிடிச்சி அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணி ஒரு இதுங்க. இப்போ நான் அந்த இடத்துல இருந்தேன்னா தினம் எங்கேயாவது காட்டூரில் போக ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணுவாங்க. நான் எங்கே இருந்தாலும் காட்டூரில் போகணுன்னு தான் தோணும். காட்டில் கரடி, யானை, சிறுத்தை இது எல்லாம் இருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரம் போகும். வீடியோ போர் அடிச்சிட போது உங்களுக்கு. வேறு என்ன பண்ணலாம் அப்படியே பார்த்துட்டே வாங்க. ரோடு, மலை, அழகு, இதை மட்டும் ரசிக்க தெரிஞ்சால் இதை பார்த்துட்டே வரலாம். எனக்கு தோணுச்சு, அது இன்னும் கொஞ்சம் பொறுமையாக காமிச்சிருக்கலாம். என்ன பண்ணுறது, வந்துட்டோம். இதுதான் வெத்தலைக்குண்டுலேருந்து ஏறுற வழியும் பழனிலேருந்து ஏறுற வழியும் ஜாயிண்ட்டாக வருது. செக் போஸ்ட் இங்கே தான் வரும். கொஞ்சம் போகணும். மரம்லாம் ரொம்ப எச்சில் அப்படியே புடிமான் முளத்தோடு பிடிச்சிக்கிட்டு திடீர்னு சாஞ்சா, மழைலாம் பெய்யும்போது அது க்ரிப்பு தவறி இதெல்லாம் சாஞ்சா எப்படி இருக்கும்னு நினைக்கிறேன். பயங்கரமாக இருக்கும். த்ரில்லிங் தான் இதெல்லாம். த்ரில்லிங் இங்கே இருக்கிறதே ஒரு த்ரில்லிங் தான். கண்டுபிடிச்சி ரோடு போட்டு போயிருக்காங்க பாருங்கள். அந்த பா எல்லாம் வெள்ளைக்காரன் தான் கிரெடிட் போகும். தான் அவனுக்கு தான் எல்லாரையும் ஆட்டி படைக்கிற மூளை கொடுத்துருக்கு இந்த கடவுள். இதெல்லாம் இயற்கையா இல்லை செயற்கையா ஒன்றுமே புரிய மாட்டேங்குதுங்க. ஒவ்வொரு மனுஷருக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. அதெல்லாம் எப்படி? அது எல்லாம் என்ன கர்மா? பாவம் பண்ணிட்டு வந்தோமா, இல்லை பாவம் பண்ணிட்டு வந்ததுனால இதுக்கு தண்டனை அப்படின்ற மாதிரியா? இது எதுவுமே நம்மளுக்கு புரியாது. எல்லாமே சஸ்பென்ஸ். ஆனால் எதை பற்றி பயப்படக்கூடாது, கவலைப்படக்கூடாது. நம்மளுக்கு என்ன கிடைக்குதோ, நம்மளுக்கு என்ன வாழ்க்கையில் நம்மளுக்கு என்ன தோணுதோ அதுக்கு மட்டும் விடாமல் நம்ம போராடியது
கொண்டு போயிட்டே இருக்கணும். அவன் ஒரு பைத்தியம். அவன் நான் இப்படி ஆகணும் அப்படி ஆகணும், அப்படி காசு இது அது இது, அவனுக்கு எது எது பிடிக்குதோ அதை எது நோக்கி வர்றான். அவனுக்கு பிடிக்காதவனுக்கு இயற்கை பிடிக்குதா? இப்போ என்ன மாதிரி உலகத்தில் எவனும் தாழ்ந்தவனும் கிடையாது, உயர்ந்தவனும் எல்லாம் மனுஷனால் ஏற்படுத்தப்பட்டது தான். அதனால் மனுஷனே யாரால் ஏற்படுத்தப்பட்டது அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. அதனால் என் வாழ்க்கையில் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் நான் எப்பயும் பிரித்தே பார்க்க மாட்டேன். எல்லாம் ஒரே ஸ்கேலில் தான் பார்ப்பேன். அவன் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, அது எவ்வளோ ஹைட்டாக இருந்தாலும், எவ்வளோ வெயிட்டாக வந்தாலும், அதில் தான் ஒரு வித்தியாசம் பார்க்க முடியும். மற்றது எதுவுமே இல்லை. வேல்யூ அபவுட் மணி, பணன்றது யார் கண்டுபிடிச்சது? நம்ம தானே. அதனால் அது என்னோடய ஸ்கேலே கிடையாது. புரியுதுங்களா? எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான். என்னோடய ரிப்ளேவும் ஒரே இதுவாக தான் இருக்கும். இதுக்காக இங்கே நடிக்கிறது, அவனுக்காக இங்கே நடிக்கிறதுலாம் அப்படிலாம் கிடையாது. உள்ளதை அப்படியே பேசிடுவேன். அது எனக்கு அகேன்ஸ்டாக தான் இருக்கும் மோஸ்ட்லி. அது நான் ஒன்றும் பண்ண முடியாது. இட்ஸ் அ நேச்சர். எனக்கு நடிக்க வராது. அப்படின்னு தான் நான் லைஃப் லீட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கேன். நான் வளரணும், வளரல, நான் இது இல்லை, நான் நல்லா இல்லை, எல்லாம் எனக்கு தேவையாக இல்லை. என் மைண்டு எனக்கு தெரியும், இது எனக்கு சாட்டிஸ்ஃபை கொடுக்குதுன்னு எனக்கு நல்லா தெரியும். அப்படி தான் என் லைஃப்பை நான் லீட் பண்ணி போய்ட்டுருக்கேன். ஸோ அது மாதிரி தாங்க, உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை பண்ணுங்கள். அது இவன் பேசுகிறான், அவன் பேசுகிறான், அவன் பேசுகிறான், எல்லாம் வாயால் பேசுவாங்க. யாரும் நம்மளுக்கான வாழ்க்கையை நம்ம தான் வாழ்ந்தாகும். ஆனால் உள்ளே வந்தாச்சு. வெதர் எல்லாம் ஒரு டிஃப்ரெண்ட்டாக தெரியுது. பார்க்கலாம், உள்ளே போகலாம். ஃபுல்லாகவுமே நான் ரெக்கார்ட் பண்ணிட்டேன், கீழேருந்து மேலே வந்தது வரைக்குமே. ஆனால் ஒரு இடமும் இறங்கி எங்கேயோ புதருள்ள போகணுன்னு ஆசை. ஃபால்ஸு கிறிஸ்தான் தான். எதுக்கு வேண்டாம்லாம் ரிஸ்க். ஆனால் ரிஸ்க் எடுக்கணுங்க. அப்படி போனால் தான். ஆனால் வீடியோ போட்டால் பிடிச்சிருவாங்க. அந்த மாதிரி உள்ளே இறங்குறது இது மாதிரி போட்டால் ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படின்னு இங்கெல்லாம் இது தடை இருக்குல்ல, அது போட்டால் கேஸ் போட்டுருவாங்க. ரோடு ஓரமாக எடுக்கிறோம். சொர்க்கத்துக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ அப்லோட் ஆகுமா என்னன்னு தெரில. யூடியூப்பில் 1 hour காமிக்குது, 70 minutes காமிக்குது. இது வரைக்குமே எடிட் பண்ண வரைக்குமே. அப்படி ஜாஸ்தியாக இருந்தால் நான் சொன்ன மாதிரி வேறு ஒரு பார்ட் 3 போடுறேங்க. இது அப்படியே பார்த்து லைவ்லேயே நான் அப்படியே ஃபீல் பண்ணதை அப்படியே லைவ்லேயே உங்கள்கிட்ட பேசிகிட்ருக்கேன். சில இது அங்கே ஸ்பாட்டில் லைவாக பேசுனது இருக்கும், நான் ரெக்கார்டிங் பண்ணும்போது லைவாக பேசுகிறது இருக்கும். இதெல்லாம் நான் என்னென்ன ஃபீல் பண்ணேன்னு மைண்டுக்கு வருதில்ல, அது அப்படியே உங்கள்கிட்ட பேசுகிறேன். அவ்வளோதான் இந்த வீடியோ. பிடிச்சிருந்தா பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா, நான் இப்போல்லாம் யாருக்கும்லாம் பெருசாக ஷேர் பண்ணுறதில்ல. யூடியூப், ஃபேஸ்புக், அப்புறம் வாட்ஸ்அப், இதில் அப்படியே லிங்க் வச்சு ஷேர் பண்ணுறேன். அவ்வளோதான். நாங்கள் இண்டிவிஜுவலாலாம் நீங்கள் என்னை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இது பண்ணுங்கன்னு பண்ணுறதில்ல. ஏன்னா அவங்களுக்கு பிடிச்சாதான் அவங்க பார்க்க முடியும். சரிங்களா? ஒரு தடவை நம்மளுக்காக அவங்க பார்ப்பாங்க. அடுத்த தடவை அவங்களுக்கு பிடிக்கலன்னா, அப்புறம் ஏதோ ஒரு விஷயம் நம்மளுக்கு பிடிக்கலன்னா அவங்க அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போவாங்க. இல்லை ஏதோ அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும், ஏதோ ஒரு மனசளவில் அவங்களுக்கு ஏதோ ஒரு ஈகோ தோணலாம், ஏதோ சம்திங். அதுக்காக நான் சப்ஸ்கிரைபர்ஸோ வியூஸோ இன்க்ரீஸ் வர்றதுக்கோ மேக்ஸிமம் மெனக்கட்டுறதில்லை. பிடிச்ச விஷயத்த பண்ணுறேன், டிஃப்ரெண்ட்டாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிடிக்கிறவங்க நம்மளை ஃபாலோ பண்ணிட்டு பார்க்கட்டும், என்ஜாய் பண்ணிட்டோம். அவ்வளோதான். யாரையும் நோ கம்பல், யாரையும் இதுவாக பேசணும். அவங்க விஷ்.
இறங்குது, அது மட்டும் ஓடுது, அது மட்டும் பள்ளத்தில் ஓடுது, பள்ளத்தில் ஓடுகிறது. வருமா ஒரு குட்டி ஃபால்ஸ், எங்கேருந்து கொட்டுன்னு தெரியல, ஆனால் கொட்டு இன்னும் இங்கே நிறைய இடம் அப்படியே இந்த இடத்துல அங்கங்கே கொட்டிட்டு இருக்கு. ஆழமான பள்ளத்தாக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆழமான பள்ளத்தாக்கு, இதுதாங்க ஆழமான பள்ளத்தாக்கு. வண்டி அது மாட்டு ஓடுதுங்க. மரம் தெரிய ஆரம்பிச்சு, அப்படியே பாருங்க, கொஞ்சம் கொஞ்சம் அந்த பனியிலேருந்து அப்படியே வருது. ஆழமான பள்ளத்தாக்குல இப்போ நம்ம போயிட்டு இருக்கோம். தெரியும், இதுதான் வெயில் லைட்டாக இந்த இடத்துல பார்க்குறேன் நான். வேகம் தயிர் கோ ஸ்லோ ஆன் கர்வ். செந்தில்குமார் லாரி கொடைக்கானல் வந்துட்டோமா? கொடைக்கானல் வந்தாச்சா தெரியலையே. கொடைக்கானல் டைம் என்ன ஆகுது, வயிறு கிள்ளுது. நீ எவ்வளோ தூரம் போகணும் தெரியல. ஓட்டுறா ஓட்டுறா செம்மையா இருக்கு. அப்பா என்ன வேக வரான் பாருங்க, வளையல வளையரு என்ன வேகம், தலைவர் வருதுங்கிறாரு. கவனமா போகணுங்க, ஏன்னா கைலாசம் அனுப்பிச்சிருவாங்க. ஏற்கனவே கொடைக்கானல் சொர்க்கத்துக்கு வரணும்னு சொர்க்கத்துக்கு அனுப்பிச்சிட போறாங்க. நேரம் கவனமா வரணுங்க. திடீர் திடீர்னு பள்ளத்துல ஓடுது, திடீர் திடீர்னு மேடு வருது, எங்கேருந்தா வருதுன்னு தெரியல. 5 வீடு அருவியா, 5 வீடு ஃபால்ஸ், 5 அருவி ஓட போல. எங்கெங்க வருது 5 வீடு அருவி? வண்டிலாம் நிற்குதுங்க. 5 வீடு ஃபால்ஸ் எந்த இடம் போட்டு போகுது? 5 வீடு ஃபால்ஸ் எங்க இருக்குங்க? யாராவது சொல்றீங்களா? சாப்பாடு, வயிறு தான் முக்கியம், சோறு தான் முக்கியம். ஏதோ ஒரு கடையை பார்த்தோம். ஊர்னே தெரியலையே. இங்கே பார்த்தா சாப்பாடு இல்லைங்க. ஆக்சுவலாக வடை தான் வச்சுருந்தாங்களாம். ஓகே, வண்டி எடுத்துட்டேன். அடுத்தது போகிற வழியில் எங்கேயாவது தேடிக்கலாம். சாப்பாடு அங்கே இல்லை, வெறும் டீ ஸ்நாக்ஸ் வச்சுருக்காங்க. டீ ஸ்நாக்ஸ் வச்சு நான் என்ன பண்ணுறது சொல்லு. வயிறு நிறைய வந்துட்டா. இது என்னங்க ஃபால்ஸ் மாதிரி இது? நிறைய இடத்துல அங்கங்கே தண்ணி ஊற்றிருக்கு, நிறைய இடத்துல அங்கங்கே தண்ணி ஊற்றுது. எங்கடா ஃபால்ஸு போகிறது, எங்கடா போகிறதுன்னு இத்தனை நாள் பிளான் போட்டு உட்காந்துட்டு இடத்துல வெயில் அடிக்குது, இங்கே தண்ணி இல்லை, அங்கே தண்ணி இல்லைன்னு எங்கேயுமே போகாமல் உட்காந்துட்டு இத்தனை நாள் வேஸ்ட் பண்ணிட்டேங்க. வேஸ்ட் பண்ணிட்டு இப்போ கிளம்பி வர கொடைக்கானலுக்கு
கொடைக்கானல் அங்கே இருக்கும்போது இன்ட்ரெஸ்ட் இல்லைங்க. ஏன்னா சின்ன வயசில் வந்திருக்கேன், இருந்தாலும் ஏன் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்கிறேன் பாருங்க. ஆக்சுவலாக ஏற்கனவே வந்துட்டோம். அதுவும் இல்லாமல் எல்லாரும் ஒரே இடத்துக்கு வராங்கல்ல, இ பாஸ் அது இது இந்த பிரச்சனை அது இதுன்னு எல்லாம் கொடுத்து தான் கேள்விப்பட்டேன். அதனால இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சு. சரி நம்ம போயிட்டு அதனால தான் கேரளா பிளான் பண்ணாங்க. வாகமன், அதிரப்பள்ளி, அப்புறம் இன்னும் ஒரு ஊருங்க வயநாடு. யாராவது கூட இருந்தால் நல்லாயிருக்கும். அவ்வளோ தூரம் போகலாம். தனியாக இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் அப்படி சின்ன சின்ன இடமா போயிட்டு அப்புறம் பெரிய இடமா போகலான்னு ஒரு ஐடியா இருக்குது. இல்லை இப்படியே நேராக கேரளா விட்டுடலாமோ தோணுது. கேரளா போட்டுங்க தனியாக பைக்கில் வெறும் யானைலாம் வரும். சிங்கம்ன்றாங்க, புலி, சிறுத்தை எல்லாமே ரோட்டில் தான் வரும். தனியாக நம்ம பைக் ஓட்டுறது எலஃபண்ட். இங்கே பாருங்க, இதுதான் எலஃபண்ட். இப்படி இருந்து யானை வந்தால் என்ன பண்ணுவோம் சொல்லுங்க? அவ்வளோதான், பைக்கு போட்டு உட முடிஞ்சு. அது அவ்வளோ ஆனகிரி சோலை, பேரே ஆனகிரி சோலைங்க. ஐயோ, அடர்ந்த காடு மாதிரி இருக்கு. அப்பா லைட்டாக வெயில் தெரியுது, கொஞ்சம் நல்லா இருக்கு, இதமாக இருக்கு. தண்ணி ஊற்றுது. யானை பள்ளத்தாக்கு, எலிஃபண்ட் வேலி. யானை பள்ளத்தாக்கா, எலிஃபண்ட் வேலி. அரே கப்பா, அருவி கேட்டேங்களா? அருவி அருவி அருவின்னு அருவி அருவி அருவின்னு எங்கெங்கேயோ எல்லா இடத்துலையும் பார்க்குற இடத்துல அங்கங்கே ஊற்றிடுங்க. படம் பாருங்க, காலையில் 30 ரூபா கல்ல மாட்டாங்க. ஏன்னா போயிட்டு போயிட்டு வரவங்க இதே ரூட்டில் தான். கையில் மரம் எவ்வளோ அப்பா, பூமி தோண்டும் போது வந்து உருவாயிருக்குன்னு நினைக்கிறேன். பூமி தோன்றும் போது எல்லாம் உருவாயிருக்கும். அதுதான் எரிமலை காட்டி அதுக்கப்புறம் வண்டி முக்கிறான். இவ்வளோ நேரம் பள்ளத்தில் இறங்கினா இப்போ மேல ஏற போகிறான். சைக்கிள் கொண்டு வந்துட்டு கூப்பிடாது, வெயில் வர வரதாங்க கொஞ்சம் தெரியணும். மழை யானை பள்ளத்தாக்கு கொடைக்கானல். வெல்கம் டு யூ ஹைவே டிபார்ட்மெண்ட். பிஆர் பெருமாள் மலையா, பெருமாள் மலை. நகரின் தங்களை அன்புடன் வளர வைக்கிறது. கொடைக்கானல் கேம். I reached the Kodaikanal. I am at Kodaikanal. ஃபஸ்ட்டு எந்த இடம் பார்க்கறதுனே தெரில. கொடைக்கானல் 12 கிலோமீட்டர். கிலோமீட்டர்னா எந்த வழி? ஆதி மனிதன் குகை. ஆனால் கொடைக்கானல் இப்படியா போனோம், இப்படி போனால் பயணம் சோதனை செக் போஸ்ட். உட்கார வச்சு சூப்பராக இருக்கும்னா இருக்கும். ஒரு பொண்ணு கூட வந்தால் சூப்பராக தானே இருக்கும். நான் என்ன பண்ணேன், வாழ்க்கையில் முரட்டுக்கெல்லாம் வாழ வேண்டியதாக இருக்கு.
12 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. கூட பார்த்துட்டு அன்புடன் வரவேற்கிறது உடனே எங்கே பார்த்தாலும் வச்சுருப்பாங்க. ஐயோ ஒரு ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு 10 கிலோமீட்டர் போகும். பயமாக இருக்குது. ஆனால் கான்ஃபிடண்டாக இருந்தாலும் இந்த மாதிரி இடத்துல ஆறு மறைச்சாலும் வரவன் எப்படி முக்கிட்டு வரான்னு தெரியாது. நேரம் ரோட ஆக்குபேட் பண்ணா நேரம் கொண்டு அவங்களால விட வேண்டியதான். பயத்தில் எங்கேயா சைடில் விட்டேன் அவ்வளோதானே. அவ்வளோதான் சைடில் போகிறதா ஒரு வண்டி வேறு வாய்ப்பாகுது. ஹேண்ட்பேர் கையை விட்டாங்கன்னா ஹேண்ட்பேர் பயங்கரமாக வைப்பாங்க. ட்ரை பண்ணுறோம். அது தெரியாமல் எடுத்துகிட்டு வந்தாங்க. தம்பி இந்த மாதிரி மூளைக்கு அந்த பெண்டை வர இடத்துலலாம் அருவி மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி கொட்டிகிட்டே இருக்கு. நல்ல கிளைமேட் போலங்க. நம்ம ஊர்லேயே இப்போ மேகமூட்டத்தோடு இருக்குது. அங்கங்கே மழை பெய்ஞ்சிடும். வண்டியில் வரும்போது கிட்டத்தட்ட வேப்பூர் தாண்டி வரைக்கும் பெய்ஞ்சிருக்கும். வண்டியே ஓட்டணும். ஊரில் உள்ள கொடைக்கானல் மொத்த பழமும் இங்கே வரைக்கும் போகும். இது விதமாக எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். பையா பஸ்ஸுக்காரன் முக்கால்வாசி மறைச்சிட்றாங்க ரோட. பஸ்ஸுக்காரன் அதையும் போய் பார்த்துக்குவாரு. ஓடுறது நல்லா இருக்கு. ஆனால் வரும்போது எப்பா அப்படியே கண்ட்ரோல் இல்லை, மாறிடுது. பெரிய விஷயங்களா நம்ம பெரிய விஷயம். அந்த இடத்த கண்டுபிடிச்சி அதை ரெடி பண்ணி வெள்ளைக்காரன் தான். அவங்க கடவுள் இயற்கையிலே மூளையை வச்சு பார்த்துருக்காங்க. நம்ம ஆளுங்களுக்கு தான் எண்ணெய் ஊற்றி வளர்த்தாலும் வளர்த்த முடியும். அது இந்த பிராணிகள்ல எப்படின்னா சென்ஸ் ஹியூமன் சென்ஸ் தப்பு சரின்னு பயப்படுறாங்க. பேக்ரவுண்டே வீடியோ எடுத்து நல்ல பேக்ரவுண்டு பார்த்து நிறுத்தி வீடியோ எடுக்கிறாடே. நானும் அங்கங்கே நிறுத்தலான்னு தான் பார்க்குறேன், நிறுத்தி வீடியோ எடுக்கலான்னு. ஆனால் வேலைக்கு ஆகுதுங்க. வண்டி வர்றதை பார்த்தா ஏன் போடுறீங்க? சேஃபாக நிற்க ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு மலையை பார்க்கணும். யானைகளுக்கு குறுக்கால வந்து யானை இது வரைக்கும் பார்க்கவில்லை. எதுவும் கால டைம் வந்துருக்கேன். டைம் தான் வரும். நைட்லேருந்து எல்லா வேலையை முடிச்சுட்டு காசு போடுறோம். 2 கிலோமீட்டர் கூட இருந்தது. கொடைக்கானல் நகராட்சி
வெளியே பார்த்தே விட்டுறக்கூடாதுங்க. ஹெவன் பார்க்கும்போது வேற லெவலில் காடு வந்து மேலே வச்சுன்னா மலைவான எவ்வளோ மலையாக இருந்தாலும் நீ ரொட்ட பார்த்து ஓட்டுறா எங்கேயாவது விட்டுறா மலைவான ஏறிடு ஏடு இல்லைன்னா போகிற பின்னாடியே போயிட்டு அப்படியே ஏறு. சேஃபா ஜில்லுன்னு இருந்தா சரி ஏதோ ஒரு மரம் என்ன மரம் தெரியல நல்ல கூட்டமாக அடர்த்தியா இருக்கு. எடுத்த மலை பார்த்தோம் அடர்த்தியா மரங்கள் இறங்கும்போது வண்டி கண்ட்ரோல் இல்லாம போகுது. இது எது பண்ண வருது, இது எது வருது. இது அரசு மருத்துவமனை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் லிஃப்ட் கேட்டாரு. இருந்தாலும் நம்ம இப்போ லிஃப்ட் கொடுக்குற நிலைமையில இல்லை. ஆக்சுவலாக நம்ம லாகின் பண்ணிட்டு போயிட்டுருக்கோம். இப்படி கண்டிஷன் வேறு சரி இல்லை இல்லாமல் கரெக்டாக இருக்காது. சில பேர் அதை லிஃப்ட் கொடுத்து அதை வீடியோலாம் போடுவாங்க. எனக்கு இப்போதைக்கு கையெல்லாம் வரைக்குது. ஏறி வரோம். பைன் மரம் நிறைய பைன் தங்களை அன்புடன் உழைக்கும் நகராட்சி நிறையா இருக்கிறது. இபாஸ் காமிக்கணுங்களா? அங்கே கீழே காமிச்சிடா. போகலாம். இ பாஸ்க்காக பிளாக் பண்ணாங்க. அந்த நம்பரை காட்டிட்டு நான் கிளம்பிட்டேன். இப்போ இ பாஸ் கேட்டாங்க. ஒரு செக்கிங் போஸ்ட் செக் போஸ்ட்டில் வந்திருக்கேன். இ பாஸ் செக் பண்ணிட்டு உள்ளே வந்துட்டாங்க. கொடைக்கானல் என்ட்ரி ஆயாச்சு. வா, சில்வர் ஃபால்ஸ். சின்ன வயசில் வந்திருக்கேன், எனக்கு ஞாபகம். இதாங்க சில்வர் ஃபால்ஸ். சில்வர் ஃபால்ஸ் இல்லை, சில்வர் ஃபால்ஸ். இதுதான் சில்வர் ஃபால்ஸ். இது வண்டி எங்கே நிறுத்தணும்? செம்மையாக இருக்கா? இதாங்க சில்வர் ஃபால்ஸ். இதுதான் சில்வர் ஃபால்ஸ். அன்னைக்கு எந்த லெவலில் தண்ணி கொட்டுச்சோ அதே மாதிரி தான் இப்பயும் கொட்டுது. இதுனா அளந்து வச்ச மாதிரி. நான் சின்ன பிள்ளையில் 7வது படிக்கும்போது வந்து பார்த்துருக்கேங்க. 7th படிக்கும்போது தான் குணா கோகல்லாம் இருக்குல்ல, அது உள்ளே இறங்கியிருக்கேன். அந்த இதெல்லாம் இறங்கி போயிருக்கேன். அப்போல்லாம் பெருசாக இல்லை, தண்ணி போகுது பாருங்கள். We are entered to Silver Falls.
அங்கே எல்லாம் ஃபோட்டோ ஷூட் போயினுக்குது. சில்வர் ஃபால்ஸ் ரீச் ஆகிட்டேன். சாரல் இங்கே அடிக்குதுங்க. நல்லா ஜில்லுன்னு அடிக்குது. இதான் என்ட்ரி. அப்படியே உள்ளே போனால் செம்ம கூட்டம், ஏகப்பட்ட க்ரௌடு. ஃபேமிலி மெம்பர்ஸோடு மாட்டும் ஜாலியாக ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. சாப்பிட்டியா? குழுன்னு அப்படியே சாரல் அடிக்குது. இங்கே அப்படியே ஒரு சில்னஸ் தெரியுது. இந்த அருவி அழகாக ஆர்ப்பரித்து கொட்டுதுங்க. பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு, அவ்வளோ அழகாக இருந்துச்சு. குளிக்க தான் முடியாது இங்கே. அப்படியே பாருங்கள், ஸ்லோ மோஷனில் போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. அப்படியே நின்று ஃபோட்டோலாம் அப்படியே போஸ்ட் கொடுத்து எடுத்துட்டாங்க. அவ்வளோதான், இந்த ஸ்பாட் முடிய போகுது. நல்ல பசியோடு இருந்தேன்னா இந்த இடத்துல நல்லா சுட ஒரு 4 இட்லி ஒரு வடை வாங்கி சாப்பிட்டாங்க. அதுவும் வாழை இலை நல்லா அந்த எல்லோயிஷ் கலந்து அந்த கலர்ஃபுல்லாக அவ்வளோ அழகாக இருந்தது. அதை அப்படியே வீடியோ எடுக்கணும்னு வந்துச்சு, அதான் எடுத்தேன். இங்கே பார்த்தீங்கன்னா கேரட்டு, இந்த பீட்ரூட்லாம் கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. ஆக்சுவலாக இப்போ உள்ள கொடைக்கானலில் பயங்கர மழை பெய்யுதுங்க. ஒன்றுமே பண்ண முடியல. ஆக்சுவலாக ஒரே டிராஃபிக்கு. இங்கே பாரு, நான் காமிக்கிறேன். நல்ல மழை தெரியுதா? செம்ம மழை, டிராஃபிக்கு எல்லாமே சேர்ந்து ஒரே டைமில். ஒரு சாக்லேட் ஷாப்பில் போய் நின்றுட்டேன் அப்படியே நிறுத்திட்டு. இப்படி தாங்க என்னை கொடைக்கானல் வெல்கம் பண்ணிச்சு. செம மழை, செம க்ரௌடு, செம டிராஃபிக். நல்லா இருந்தது இடம். இது இப்போ மழை பெஞ்சுதா இந்த இடையில? இன்றைக்கி தான் பெய்யுதா? இன்றைக்கி தான் பெய்யுது மழை. நல்ல மழை தெரியுதா? செம்ம மழை, டிராஃபிக்கு எல்லாமே. ஸோ அவ்வளோதாங்க, மேலே வந்துட்டேன். அந்த லேக்லேருந்து என்னோடய அடுத்த பயணத்தை நான் அடுத்த வீடியோவாக போடுறேன். ஏன்னா போதும், இதுவே நீங்கள் டயர்டாகிருப்பீங்க. ஸோ இந்த லேக் வரைக்கும் நான் இந்த வீடியோ மழையில் நான் அதுக்கப்புறம் என்னென்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன்றதை நான் உங்களுக்கு அடுத்த வீடியோ ஷேர் பண்ணுறேன். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய். மழை, ஃபுல்லாக மழை.